நீங்கள் எப்படி அரசியலில் வந்து புது முகங்கள் வந்து ஒன்று வரப்போகுது, ஒரு புதிய தலைவர் எழுச்சி வரப்போகுதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அதே மாதிரி தான் பெரிய திரையில் வந்து வெள்ளித்திரையில் ஒரு புதிய முகம் கோலோச்ச போகிறார். அவர் வந்து ஒரு பெரிய டாமினேட்டிங் ஒரு என்ன சொல்கிறது சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற லெவலுக்கு 2026 அவர் ஷைன் பண்ண போகிறார். அதே மாதிரி புதிய முகங்களுக்கு நிறைய இந்த ஆண்டு தமிழ் இது இருக்குது இல்லைங்களா, படங்களுக்கு வந்து நிறைய கதைகள் உள்ள இசை அமைப்புடன் கூடிய இந்த படங்களுக்கு வந்து பேரும் புகழும் கிடைக்கும், நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும். ஆக தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பிரமாதமாக கோல் வச்சுவார்கள். சின்ன திரை நல்லாயிருக்கும், ஆனால் அதற்கு வந்து நீங்கள் தான் போட்டியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மீடியாவில் வந்து சோஷியல் மீடியா வந்து ரொம்ப டாமினேட் ஆகும். அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையை கொடுக்கும். சோஷியல் மீடியா வந்து சின்ன திரையினுடைய வளர்ச்சியை பாதிக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் சின்ன திரையிலேயே இந்த சோஷியல் மீடியாலே நிறைய ரிஃபார்ம்ஸ் வரப்போகுது, புதிய புதிய கண்டுபிடிப்புகள். இதுலேயே வந்து சில நேர் அலைகள், இதில் வந்து டைம் டு டைம் வந்து உங்களுக்கு எலெக்ஷன்லேயே அதனுடைய இதெல்லாம் தெரியும். உடனே உங்களுக்கு டிவியில் வர்றதை விட சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு கொடுத்து, சோஷியல் மீடியா தான் இந்த தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷனுடைய நீங்கள் கேட்டிங்க இல்லையா யார் முதலமைச்சருங்கிறத, அதை நிர்ணயிக்க போகிற மிகப்பெரிய பொறுப்பு சோஷியல் மீடியாவுக்கு உண்டு.